டேய் மகனே, நீ என்ன திட்டத்துல இருக்கேன்னு உன் அம்மாவால புரிஞ்சுக்கவே முடியலடா. இந்த குடும்பத்தையே நாசமாக்கி நடுத்தருவுல கொண்டு வருவேன்னு தான் நீ உங்க அப்பா மேல சபதம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த. ஆனா இப்ப என்னடானா, இந்த கம்பெனியை வளர்க்குற மாதிரி ஒரு அருமையான டீலை புடிச்சிட்டு வந்து நிக்கிற. இதனால உன் மேல இருக்கிற மரியாதை பல மடங்கு ஒசந்திருக்கு. காலையில கூட ஜோதியும் டீடியும் உன்னை பத்தி எக்கச்சக்கமா புகழ்ந்து தள்ளினாள்க. ஆனா இதெல்லாம் நீ எதுக்கு பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. என்னடா சிரிக்கிற? இல்ல, என் கூட இத்தனை வருஷம் இருந்தோம் நான் என்ன பிளான் பண்றேன்னு ஒன்னாலேயே புரிஞ்சுக்க முடியலையே. அப்படின்னா அந்த பவி என்னோட அடுத்த மூவ் என்னன்னு யோசிச்சு எப்படி எல்லாம் குழம்பி போயிருப்பான்னு யோசிச்சேன். சிரிப்பு வந்துருச்சுமா. மா, நான் ஒன்னும் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இந்த புது கம்பெனி டீலை கொண்டு வரலமா. ஏற்கனவே வாங்க வேண்டிய அளவுக்கு ரொம்ப நல்ல பேரை இந்த வீட்டுல வாங்கியாச்சு. அதுதான் சாதாரண மேனேஜரா இருந்த என்ன மேனேஜிங் டைரக்டர்ன்ற இடத்துல என்ன கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குமா. டேய், பின்ன எதுக்குடா இதெல்லாம் பண்ற? மொத்த சொத்தையும் எழுதி வாங்கறதுக்கு தான். என்னடா சொல்ற? ஆமாமா, நாளைக்கு புது கம்பெனியை வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. அதுக்காக நான் 2 டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கேம்மா. ஒரு டாக்குமெண்ட்ஸ்ல முறைப்படி அந்த கம்பெனியை வாங்கறதுக்கான என்ன விஷயங்கள் இருக்கோ அது இருக்கு. அதைத்தான் வீட்டில் இருக்க எல்லாரும் படிச்சு பார்த்துட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவங்க கையெழுத்து போட போற டாக்குமெண்ட்ஸ்ல மொத்த சொத்தையும் என் பேருக்கு எழுதி கொடுக்க வேண்டிய மேட்டர் மட்டும் தான் இருக்கும். எப்படியும் வீட்ல டாக்குமெண்ட்ஸை படிச்சு பார்த்ததுனால ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல யாரும் அதை படிக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்கள ஏமாத்தி கையெழுத்து வாங்கி ரமாதேவி சம்பாரிச்ச மொத்த சொத்தையுமே உன் பேருக்கு வர வச்சிருவ, அப்படிதானடா? ஆமாமா. அடேங்கப்பா, சூப்பர் பிளான்டா இது. இதை எப்படிடா யோசிச்ச மகனே? சொல்லவே இல்ல. சும்மாதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நினைச்சேன். நான் நினைக்கிறத மட்டும் கரெக்டா நடந்துட்டா நாளைக்கு ரமாதேவியோட மொத்த சொத்தும் என் பேருக்கு வந்துடும். அப்படி வந்ததும் அதை வச்சு அந்த குடும்பத்தையே வீட்டை விட்டு விரட்டிடுவேன். என்ன அந்த பவித்ரா இதுக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோன்னு தோணுது. அதுக்கும் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிதாமா வச்சிருக்கேன். அப்படியா? அது என்னடா ஏற்பாடு? நாளைக்கு பவி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர மாட்டாமா. என்னடா சொல்ற? ஆமாமா, அவ அங்க வந்தா கண்டிப்பா நமக்கு தொல்லையா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு இதை கெடுக்கவும் வாய்ப்பு இருக்குமா. அதனால வர்ற வழியிலேயே ஆளுங்களை வச்சு அவளை தூக்க சொல்லிட்டேன். அதனால நாளைக்கு என்னோட பிளானுக்கு எந்த பங்கமும் வராதுமா. நினைச்சபடியே ரமாதேவியோட சொத்தை புடுங்கி அவ குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வந்து அப்பா கிட்ட நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றல என் பேரு கிஷோர் இல்லம்மா. சூப்பர் ராமவனே. சரிம்மா. சார், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்கேயே கிளியரா படிச்சு பார்த்துருவோம். எதுக்கு மாப்ள? ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் பார்த்துட்டா போகுது. இல்ல மாமா, இன்னைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால
ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல செம பிஸியா இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்? இங்கேயே மொத்தமா படிச்சு பார்த்துருவோம். ஆ அங்க போய் கையெழுத்து மட்டும் போட்டா வேலை முடிஞ்சதுல. ம் சூப்பர் ஐடியா. தேவையில்லாம அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இங்கேயே அதை பார்த்துருவோம். பவித்ரா இந்தாங்க, முதல்ல நீங்க படிச்சு பார்த்துட்டு டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. என்ன பவி, எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆ கரெக்டா இருக்கு. ம் என்னங்க? ஓகே தானே? ஓகே கிஷோர். எல்லாமே கரெக்டா இருக்கு கிஷோர். அப்படின்னா உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் நம்ம சைன் போட்டு கம்பெனி நம்ம பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தாராளமா. அப்ப கிளம்பலாம். நிறுத்துங்க. சீக்கிரம் வாங்க சார். ஏடிடி, என்னம்மா இது? போலீஸோட வந்திருக்க? சார், எதுக்கு சார் வெயிட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். டிடி, என்னாச்சு உனக்கு? எதுக்குமா மாப்பிள்ளைய போய் அரெஸ்ட் பண்ண சொல்ற? மாப்பிள்ளையா? அப்பா, என் வாழ்க்கையை சீரழிச்சவனே இவன் தான்ப்பா. என்னடி சொல்ற? ஆமாமா, அன்னைக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தனால நான் என் கற்பை இழந்தனே. அது வேற யாரும் இல்லம்மா, இதோ நிக்கிறானே இந்த கிஷோர் தாமா. டேடி, என்ன சொல்ற? கிஷோரா? அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? அத நாங்க சொல்றோம். அன்னைக்கு டிடிக்கு இப்படி நடந்தப்போ அவளோட செல்போன் சிக்னல் லொகேஷனை நாங்க விசாரிக்க போனோம். ஆனா அதுக்கு கம்பெனில அதுக்கு முறையா போலீஸோட கம்ப்ளைண்ட் கொடுக்காம அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே பவி டிடி கிட்ட பேசி அதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண சொன்னா. அதை வச்சு அந்த டெலிகம்யூனிகேஷன்ல அங்க இருக்கிற செல்போன் டவரை எடுத்து பார்த்தோம். எந்த இடத்துல டிடியோட செல்போன் சிக்னல் இருந்துச்சோ அதே இடத்துல தான் கிஷோரோட சிக்னலும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் போன ரெசார்ட்ல இருந்து காலையில வரைக்கும் இவனோட போன் சிக்னல் நான் இருந்த இடத்துல எல்லாம் இருந்திருக்கு. அத வச்சு பார்க்கும்போது தெளிவா தெரிஞ்சு போச்சு, இவன் தான் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்ன சீரழிச்சதுன்னு. அது மட்டும் இல்ல, உனக்கு நடந்தத மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அத பிரச்சனையாக்குனதும் இவன் தான்.
அதுக்கப்புறம் இவனே உனக்கு வாழ்க்கை கொடுக்கற மாதிரி இவங்க அம்மாவும் இவனும் டிராமா போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எவ்ளோ தெளிவா நடிச்சு நம்மளெல்லாம் ஏமாத்திருக்கான் பாத்தீங்களா? இல்லைங்க, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. என் பையன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இருங்க, இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன். அதை கேட்டுட்டு நீங்களும் உங்க புள்ளையும் எப்படிப்பட்டவங்கன்னு தாராளமா சொல்லுங்க. என்ன நந்தோ அது? இவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா நம்ம கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ பணம் கையாடல் பண்ணிருக்காருன்னு நம்ம பாட்டி அவரை வேலையை விட்டு தூக்கி போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த சம்பவம் நடந்தப்ப நானும் அங்கதான் இருந்தேன். அந்த திருட்டு பயலோட பையனா இவன்? ஆமாம். அதுக்கப்புறம் இவன் அப்பா அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் சார் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்திருக்காரு. பவி தான் இவன் பேக்ரவுண்டை விசாரிக்க சொல்லி இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க வச்சது. இல்லனா இவன் என்ன மோட்டிவ்ல வந்திருக்கான்னு நமக்கு தெரியாமலே போயிருக்கும். ஏண்டா பொறுக்கி நாயே, என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கியிருப்ப. ஏங்க, டாக்குமெண்ட்ஸ்ல மொத்த சொத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னா கம்பெனியை வாங்குறத எழுதி இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பொய்யா? இப்போ புரிஞ்சு போச்சு இவனோட திட்டம் என்னன்னு. நம்ம எல்லார்கிட்டயும் கம்பெனியை வாங்க போறதா ஒரு டாக்குமெண்ட்டை காட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறப்ப சொத்தை எழுதி தரதா இந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கலாம்னு நினைச்சிருக்கான். அதுக்காக தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பிஸியா இருக்கும், அங்க போய் சைன் மட்டும் போட்டா போதும்னு சொல்லிருக்கோம். இந்த திருட்டு ராஸ்கல் என்ன தைரியம்டா உனக்கு? ஒண்ணு உங்க குடும்பத்தையே அழிக்கணும்ன்ற நோக்கத்துலதான் இந்த வீட்டுக்குள்ள வந்த. என்ன இப்போ? என் அப்பா இந்த ரமாதேவியாலதான் உயிரை விட்டாரு. அதுக்கு உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சதுல என்ன தப்பு? தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடுறா, அவளை எதுவும் செஞ்சிடாத. எதுக்கு? எல்லா உண்மையும் தெரிஞ்சு எப்படியே என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணதான் போகுது. இவளோட சேர்த்து இந்த கொலை கேஸ் இருந்துட்டு போட்டுமே. நான் எங்க அப்பாவை இழந்த மாதிரியே நீங்களும் உங்க வீட்டு பொண்ணை இழந்துட்டு அழுதாதான்
என் மனசு ஆறும். இப்பவே இவனை அறுத்து போடுறேன். ஏண்டா போலீஸ் பிள்ளைய கத்தி காட்டுறியா? இழுத்துட்டு போங்க அவனை. என்ன என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன தோக்கடிச்சு நீங்க ஜெயிச்சதா நினைக்கிறீங்களா? கூடிய சீக்கிரமே நான் திரும்பி வருவேன். உங்க எல்லாரையும் தோக்கடிச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன். எங்க அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின்படி உங்க குடும்பத்தை கூண்டோட அழிக்கிறேன். ஏய், தப்பு பண்ணது நீ, எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறியா? உன் அப்பனும் இப்படித்தான் செஞ்ச தப்ப நினைச்சு திருந்தி வாழாம கோழ மாதிரி செத்து போய் உன் மனசுல வேற பழி வாங்குற விதைய விதைச்சிட்டு போயிட்டான்டா. இனியும் அந்த மாதிரி இல்லாம இதுக்கப்புறமாவது திருந்தி பண்ணுன பாவத்துக்கு பரிகாரம் தேடுற மாதிரி ஜெயில்ல வாழ பாரு. காட்டு. சாரி பவி, ஆரம்பத்துல இருந்தே நீ ஏதோ தப்பா இருக்குன்னு சொன்ன. நான் தான் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நீ மட்டும் இல்ல மாம்ஸ், நான் கூட தான் அந்த கிஷோர் நல்லவன்னு நினைச்சு அவனுக்காக பவி கிட்ட அன்னைக்கு சண்டை போட்ட. ஆனா இப்பதான் தெரியுது அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. என்ன மன்னிச்சிரு பவி. பரவாயில்ல. எங்களெல்லாம் மன்னிச்சிரு பவி. ஆரம்பத்துல இருந்தே உன் மேல இருக்கிற கோவத்துல நாங்க என்னென்னமோ செஞ்சிருக்கோம். ஆனா இப்ப கூட என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வந்தப்போ நீதான் அவளை காப்பாத்திருக்க. அர்ச்சனாவை மட்டும் இல்ல, கொஞ்சம் விட்டிருந்தா அந்த திருட்டு பையன் பேருக்கு அம்மா சம்பாதிச்சு வச்ச மொத்த சொத்தும் போயிருக்கும். நல்ல வேலையா அவனை பத்தின உண்மையை வெளியே கொண்டு வந்து நம்ம குடும்பத்தையும் எங்களையும் காப்பாத்திட்ட. இதுவரைக்கும் நாங்க உனக்கு செஞ்ச தப்புக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிருமா. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்க இல்ல, இந்த குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ மாமா, தயவு செஞ்சு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் இந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அததான் செஞ்சிருக்கேன். அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு யாருமே இல்லாம நான் இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்குன்னு சொந்தமா எல்லாமாவும் இருந்தது பாட்டியும் இந்த குடும்பமும் தான். என் மேல உங்களுக்கு 1000 விருப்ப வெறுப்பு இருந்தாலும் நீங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல என்ன அரவணைச்சு இந்த குடும்பத்துல ஒருத்தைய ஏத்துக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்க எல்லாருக்குமே நல்ல மனசு இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், இதுதான் என் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அதுக்காக நான் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன். அன்பால மட்டும்தான் உங்க எல்லாரையும் என் சொந்தமாக்கிக்க முடியும்னு நான் நம்புறேன். என் நம்பிக்கை இப்ப நிஜமாச்சுன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சொன்னது 100க்கு 100 உண்மை பவி. உன் மேல எத்தனையோ பேருக்கு வெறுப்பு இருந்திருக்கு, நான் உட்பட. ஆனா அது எல்லாத்தையும் உன் அன்பால ஜெயிச்சிருக்க. அன்பு மட்டும் இருந்தா போதும், இந்த உலகத்தையே ஜெயிக்கலாங்கிறதுக்கு நீதான் பவி எடுத்துக்காட்டு. இனிமே எந்த சண்டையும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா வாழுவோம் பவி. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.